நோயாளிகள் மருத்துவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசணும். நோயாளிகளை மருத்துவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க நோயாளிகள், பாதிக்கப்பட்டவர்கள். அவங்கள அணுகிற போது கொஞ்சம் கூடுதல் கரிசனத்தோடும் புரிதலோடும் அணுகணும் அப்படின்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 முறைக்கு மேலே அவர் வந்து பேசியிருக்கிறார் இந்த மருத்துவர்கிட்ட. ஒவ்வொரு முறையுமே அந்த மருத்துவர் தரப்புலேருந்து அவருக்கு ஒரு கடினமான பதில்கள்லாம் கொடுக்கப்பட்டது. நிறைய முறை அவர் கண்ணீரோடு வெளியில் போனார் இந்த விக்னேஷ் அப்படின்லாம் செய்திகள்லாம் வருது. எது நடந்தது முழுமையான்றது நமக்கு தெரியல. மருத்துவர் தரப்புலேருந்தும் அந்த அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுதா ஒரு நோயாளி அணுகும்போது? சார், முதல்ல ஒரு மருத்துவராக இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் சார். யாராக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி ஒரு டாக்டர் அவங்களுக்கு சாதகமாக பேசலையோ இல்லை சாதகமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையோ இல்லை ரியலாக அந்த டிசீஸ் ப்ராசஸோ அதுக்கு இதுதான் இப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறதா நியாயப்படுத்த முடியாது. இது எப்படி நியாயப்படுத்துறது? நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இதை நியாயப்படுத்த முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க, சுகர் இல்லை, உடனே கத்தி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்படி சுகர் இல்லைன்னு எனக்கு சொல்லுவீங்க? நான் வரி கட்டுறேன்ல, எனக்கு உரிமை இருக்குல்லன்னு சொல்ல முடியுமா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறோம், க்யூவில் நிற்கிறோம், கடைசி நேரத்தில் இதில் ஒரு சைன் இல்லை, போய் வாங்கிட்டு வாங்க நம்மளை அனுப்புகிறாங்க. என்ன பண்ண முடியும்? இது மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ நான் டாக்டர், பட் என்னுடைய ஒர்க் பிளேஸில் வேணால் எனக்கு மரியாதை கிடைக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் நானும் போய் க்யூவில் தானே சார் நிற்க முடியும். அப்போ என்னுடைய கோவத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறது? இதுதான் எக்ஸாம்பிளா? இப்படி தான் கத்தி எடுத்துகிட்டு போய் தான் ஒரு டாக்டரை போய் குத்துவாங்களா? அப்போ அந்த இதுதான் இட்ஸ் அ ராங் எக்ஸாம்பிள். இது மாதிரி முதல்ல திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் திங். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் சார் ஃபஸ்ட்டு சட்டப்படி இது குற்றம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்னு நினச்சி கடைசியில் பார்த்தா அவர் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்றாரு. சார், டாக்டர்ஸ் யாரும் தேவர்களோ தேவதைகளோ கிடையாது, எல்லாரும் மனுஷங்க தான். இன்னைக்கு கத்தி குத்து பட்டிருக்காரு, அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, அவர் நல்லாயிட்டாரு, அதனால அதுக்கப்புறம் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த பயம் உள்ளுக்குள்ள அந்த டாக்டரால் திரும்ப எந்த பேஷண்ட் இருந்தாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மேலே முன்னாடி வர வைக்க முடியுமா சார்? முடியாமல் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருந்தா டாக்டரோட உயிர் தான் அதில். இல்லை சார், நீங்கள் அசம்பாவிதமே நடக்க வேணாம். ஒரு பேஷண்ட் என்னை குத்தவே வேணாம், கத்தி எடுத்து காமிச்சாலே அடுத்த பேஷண்ட்டை நான் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு தான் நான் பார்ப்பேன். எனக்கு அந்த பயம் வருமா இல்லையா? நானும் ஹியூமன் பீயிங் தானே சார், நான் ஒன்றும் தேவதை கிடையாது. என்னைய பேஷண்ட் இவர் சொன்ன மாதிரி என் பேர் வைக்க வேணாம், எனக்கு கும்பிட வேணாம், காலில் விழ வேணாம், பட் ஒரு ஹியூமன் பீயிங்கே என்னை மதிக்கணும்ல. ஒரு நாளைக்கு நான் 600 பேஷண்ட்டை பார்க்குறேன், நான் 500 பேஷண்ட்டை பார்க்குறேன், எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியும் என்னால்? அப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இவங்களுக்குரிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நம்மளால பேச முடியாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்குரிய நோயை என்னன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுப்போம். இதுதான் எல்லா கவர்மெண்ட் டாக்டருடைய நோக்கமாக இருக்கும். 600 பேஷண்ட் நிற்குது, என்னால் ஒரு 30 பேஷண்ட் இருந்தால் ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டே அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும், பேச முடியும். பட் 600 பேஷண்ட் இருக்கப்ப என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்? அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு வைத்தியத்தையாவது கொடுப்போம், இப்படிதான் நான் நினைப்பேன். சோ இந்த இடத்துல தவறான சிகிச்சை கொடுக்கறதுனால ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு மயிலாடுதுறையில ஒரு செய்தியை நான் உங்களை ஒரே ஒரு கர்ப்பிணி இறந்து போறாங்க, குழந்தையும் இறந்து போகுது, அதனால போராட்டம். சார், நான் உங்களை ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஏதாவது ஒரு உயிரை கொடுக்கறதுக்கோ இல்ல எடுக்கிறதுக்கோ நமக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் 25 இயர்ஸா பிராக்டிஸ் பண்றேன். என் கண்ணு முன்னாடி எல்லா வசதிகளோடு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்த பேஷண்ட்டு நடந்து உள்ள வந்த பேஷண்ட்டு போகும்போது டெட் பாடியாக போனதையும் பார்த்துருக்கேன் நான். வி ஹவ் கிவன் எவ்ரிதிங். எங்களால் காப்பாற்ற முடியல. வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம லிமிடேஷன் நமக்கு தெரியும்ல. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டாக்டராக நான் 20 வருஷம் இருக்கும்போது ஐ நோ மை லிமிடேஷன்ஸ். இல்லை, அது மருத்துவர் சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியுமா? அதான் டெஃபினட்டாக எந்த டாக்டராக இருந்தாலும் சொல்லணும். எந்த நோயும் என்னால் 100% குணப்படுத்த முடியுமா? ஐ கேனாட் கிவ் அ கேரண்டி. ஏன்னா நானும் ஹியூமன் பீயிங் தான். இப்போ நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன், இதெல்லாம் இருக்குமா, அனஸ்தட்டிஸ்ட் கரெக்டாக எல்லாமே செய்வோம். 99.9% எங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் நோயாளியை காப்பாற்றணும்னு தான் எண்ணம். எந்த டாக்டருக்குமே அலட்சியமோ இந்த நோயாளி பரவாயில்ல போகட்டும் அப்படின்ற எண்ணமோ எந்த டாக்டருக்குமே இருக்காது. அது 100% ஐ எம் ஷூர். எல்லா டாக்டருமே என்ன நினைப்பாங்க, இந்த பேஷண்ட் நம்ம கொடுக்குற மருந்துல கியூர் ஆகணும், இந்த பேஷண்ட்டோடைய சொல்றதை கேட்டு இன்னும் 2 பேஷண்ட் எனக்கு வரணும், அப்படிதான் எல்லா டாக்டருமே நினைப்பாங்க. எந்த டாக்டருமே தேவையில்லாம ஒரு அலட்சியமோ எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது even as a profession every doctor will think like that. இடது கையில செய்ய வேண்டிய ஆபரேஷனுக்கு பதிலா வலது கையில செய்யறாங்க. மருத்துவ உபகரணங்களை உள்ள வச்சு தச்சிடுறாங்க, அதனால வழக்கு போடுறாங்க. அது 100,000 ஆபரேஷன்ஸ்ல ஏதாவது 1ஓ 2ஓ கவனக்குறைவுல நடக்கலாம். இப்ப மிட் நைட் 2 மணிக்கு வரிசையா காலையில இருந்து 10 ஆபரேஷன் அந்த டாக்டர் பண்ணிருப்பாங்க. மிட் நைட் 2 மணிக்கு அது 11வது ஆபரேஷனா இருக்கும். இருக்கிற நர்ஸ் எல்லாரும் டயர்டா இருப்பாங்க. அப்ப யார் அந்த டீமுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆறாங்க? அந்த டாக்டர் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். உள்ள வைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு பேடோ வச்சு தைக்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் மீடியாலேயும் மக்களும் நினைக்கிறாங்க அது டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு.
ஆக்சுவலா கிடையாது சார். தியேட்டர் நர்ஸ் யாரு நமக்கு அசிஸ்ட் பண்றாங்க, யாரு கவுண்ட்ஸ்க்கு பண்றாங்க, அந்த நர்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் கேட்பேன், சிஸ்டர் எல்லாம் கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, பேடு 6 பேட்ஸ் எவ்வளோ பேடு கொடுத்தீங்க, பேடு கரெக்டா இருக்கான்னு நான் கேட்பேன். ஏன்னா அதுல என்னோட கவனம் இருக்காது, ஏன் கவனம் ஆபரேஷன் பண்றதுல தான் இருக்கும். இல்ல அந்த நெக்லிஜென்ஸ்னு சார் சொன்னார் இல்லையா, அந்த அலட்சியத்தினால வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்படக்கூடியவங்க நோயாளிகளாக இருக்கிறாங்க. அப்ப அதுக்கான அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அந்த டாக்டருக்கு இல்லையா, அப்படி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது சார். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு. டாக்டர் அப்படின்னா தே எக்ஸ்பெக்ட் மிட் நைட்னாலும் சர்வ் பண்ணணும், எவ்வளோ டிஃபிகல்ட்டினாலும் அந்த பேஷண்ட் அக்செப்ட் பண்ணணும். என்ன பிரச்சனை ஆஸ்பத்திரியில், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா நாளும் எல்லா மருந்தும் எல்லா டாக்டரும் எல்லா நர்ஸும் எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க. பல நாள் பல விஷயங்கள் அந்த இடத்துல டெஃபிஷியண்டாக தான் இருக்கும். பட் இப்போ யார் அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸ் தான். ஓகே, இந்த மெடிசன்லேயே அது ஈக்குவலண்ட்டாக என்ன மெடிசன் இருக்குது, அதை வச்சு நம்ம சரி பண்ணலாம். இப்படி தான் வி ஹேவ் டு மேனேஜ். எல்லாத்தையும் போய் நான் இந்த மருந்தில் நான் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் கையை கட்டி நின்றுட்டு இருக்க முடியுமா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன மெடிசன்ஸ் இருக்கோ மேனேஜபிள், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க மெடிசன், கரெக்டாக இருக்க மெடிசன், பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராத மெடிசன். ஸோ இட்ஸ் எ டீம் ஒர்க். ஆனால் அந்த டீம் லீடர் டாக்டராக இருக்கிறதுனால வெளில கத்திரிக்கோலை வச்சு தைச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேடை வச்சு தைச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா, நான் வரும்போது உள்ள எல்லாமே பேஷண்ட் எல்லாம் இன்னைக்கு கூட மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. கர்ப்பிணியும் குழந்தையும் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லி அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. பேஷண்ட் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சார். அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கர்ப்பிணி பெண் 10 மாசமா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த குழந்தை தாய் இறந்து போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது குடும்பத்துக்கு ஒரு பெரிய ப்ளோ, இட்ஸ் அ பிக் ப்ளோ ஃபார் தட் ஃபேமிலி. அதுக்காக அந்த டாக்டர் தான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அந்த நோய் பிபி ஹை பிபியா இருக்கலாம், நீங்க என்ன மெடிசன் கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆகலைன்னா we cannot do anything. சரிங்களா? அக்கௌண்டபிலிட்டியை நோயிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிர முடியுமா? இன்னொன்னு மேடம் சொன்னதுல ஒன் மோர் பாயிண்ட், தவறான சிகிச்சைன்னு சொல்றது நான் மீடியா கூட ப்ளேம் பண்றேன். எப்படி நீங்க தவறான சிகிச்சைன்னு முடிவு பண்ணிட்டீங்க முதல்ல? ப்ரீ டிசைடட் தட் இஸ் ராங் ட்ரீட்மெண்ட். அவங்க சொன்னாங்கன்றதுனால அது தவறான சிகிச்சை ஆயிடுமா? அது யூடியூபர்ல ஆரம்பிச்சு ஃபேமஸ் மீடியா வரைக்கும் எல்லாருமே இதை ஒரு பேரட் மாதிரி திருப்பி 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 சொல்லி டாக்டர் தவறான சிகிச்சை அளிச்சிட்டாருனே மக்கள் மத்தியில் உணர்த்து. மீடியாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு சென்சிட்டிவ் விஷயங்களை பற்றி ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த எப்படி அதை ரிப்போர்ட் பண்ணுறது, எப்படி ஃபேக்ட்ஸை மட்டும் ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒப்பீனியனேட்டடாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கடந்தாச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மக்கள் வார்த்தைகளை தானே மீடியா சொல்ல முடியும். தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி தாமதமாக சிகிச்சை அலட்சியம் காட்டியதாக கூறின மக்கள் சொல்லும்போது இல்லை. இப்போ வெளியே ஒருத்தர் கடுமையான மழை பெய்யுதுன்னா நீங்க உடனே கடுமையான மழை பெய்யுதுன்னு போட போறது இல்லையா? வெளியே மழை பெய்யுதான்னு பார்த்துட்டு போட போறீங்க. இல்ல, அதனாலதான் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி மக்கள் போராட்டம்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல தெளிவுபடுத்த அவர் தவறான சிகிச்சை கூர்ந்த வந்து நீங்க ப்ராபகேட் பண்ணும்போது அது நீங்களும் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க, அது வேற விஷயம். அவங்க தவறான சிகிச்சைன்னு எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னே தெரியாது. மருத்துவரை கண்டித்துன்னு மட்டும் சொல்லலான்றீங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்றதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். எந்த டாக்டர் பல காரணங்களை மக்கள் இல்ல, எந்த டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி தவறான சிகிச்சை கொடுக்கறதுக்காக போராட்டத்துல ஈடுபடக்கூடியவர்களுடைய நியாயம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நியாயம் அது சரியா தப்பானது புரியாது. இன்னைக்கு ஒரு 10,000 பஸ் ஓடுமா? எந்த டிரைவராவது போய் ஆக்சிடென்ட் ஆகணும்னு பஸ் ஓட்டுவானா? ட்ரெயின் ஒரு 10,000 ட்ரெயின் ஓடுமா? எந்த டிரைவராவது ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஓட்டுவாங்களா? அதே மாதிரி தான் டாக்டர்களும் 10,000 பேஷண்ட்டை பார்த்தாலும் பேஷண்ட்டு இறக்கணும் அல்லது பேஷண்ட்டுக்கு நான் தவறாக தான் சிகிச்சை செய்வேன். அப்படி யாருமே ஒரு எனி நார்மல் ஹியூமன் பீயிங் வில் நாட் டூ தட். சரி, முடிங்க. நான் திரும்ப யார் சொல்கிறத வச்சு பார்த்தா ஆக்சிடென்ட் பண்ணுற டிரைவர் மேலாம் கேஸ் போடாமல் விட்டுற முடியுமா என்ன? ஆக்சிடென்ட் நடக்குது, யாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க சார். இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஆக்சிடென்ட் நடந்தால் கேஸ் போட தானே செய்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் டாக்டர் வேணும்னு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கிறது குற்றச்சாட்டே இல்லை. கவனக்குறைவாக பண்ணாருன்னு தான் அந்த அம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த அரெஸ்ட் ஆகிருக்கிறவனுடைய தம்பி ஒய்ஃபோ அண்ணன் ஒய்ஃபோ சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்கேனை 1000 முறை காமிச்சோம், அவர் வாங்கி பார்க்கல. ஸ்கேனை பார்த்துருந்தா எங்களுடைய லங்ஸ் பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறது அவங்க சொல்கிறாங்க. சார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய், அந்த நோய் கொடுத்த மருத்துவம், அந்த மருத்துவத்தோட சைடு எஃபெக்ட்ஸ், இதெல்லாமே அவங்களுக்கு புரியுற அளவுக்கு சில விஷயங்கள் தான் சார் புரியும். இப்போ பேஷண்ட் கிட்ட கேட்ப இந்த மருந்து கொடுத்தா கேன்சர் கியூர் ஆகும், ஆனால் அந்த மருந்து வந்து ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்து லங்ஸை பாதிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து கேன்சரோட வந்த பேஷண்ட்டுக்கிட்ட 1,00,000 ஒருத்தருக்கு லங்ஸ் பாதிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா பேஷண்ட் என்ன நினைக்கிறேன், அந்த 1,00,000 அவங்க மறந்துடுவாங்க. லங்ஸ் பாதிக்கும் டாக்டர் பேர் இதை ட்ரீட்மெண்ட் வேணாம். அதாவது எந்த நோயாளியையும் குணப்படுத்தணும்னு தான் நோக்கம்.
அப்படின்றதான் மருத்துவர்களுடைய பிரதான எண்ணமாக இருக்கும். ஆனால் சார் என்ன கேட்குறாருன்னா, விபத்தை ஏற்படுத்தணுன்றது எந்த ஓட்டுநருக்கும் நோக்கம் இருக்காது. ஆனால் கவனக்குறைவாக விபத்தை ஏற்படுத்தினா அவர் வழக்கை சந்திக்கிறன்னு ஒரு விதி இருக்கிற மாதிரி, சட்டத்தின் பிடியில் அவர் சிக்கிற மாதிரி. அது இப்போ சட்டத்தோட பிடியில சிக்கலாம். இது கத்தி கூத்துல எப்படி சார் சிக்குவாங்க? அதான் நான் கேக்குறேன். அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது நீங்க அப்ப கொடுத்த தண்டனையை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நீங்க கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம். ஆனால் அவர் ஜெனுயினாவே வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து எதிர்க்க அடிச்சாங்கன்னு வைங்க, அல்லது அவருடைய பிரேக் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னு வைங்க, ஃபால்ட்டி இது இருந்துச்சுன்னு வைங்க, டயர் பஸ்ட் ஆச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி செவரல் ரீசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் டிரைவருடைய குற்றமா பேசிக்கா இந்த இஷ்யூல சார் ஃப்ரீ ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இதுல ஹீரோ ரோல் பண்றவர், மேஜர் ரோல் பண்றவர், அவங்களுக்கு ராங் அட்வைஸ் கொடுத்த, நான் ராங் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலை, யாரோ ஒரு டாக்டர் இந்த தவறான ட்ரீட்மெண்ட்னால தான் நீ பாதிக்கப்பட்டதா சொன்னதா சொல்றாங்க. ஸோ இன்னொரு டாக்டர் வந்து தவறா சொன்னதுனால தான் இவன் மோட்டிவேட் ஆயிருக்கான். இல்ல அவர் இந்த சார் என்ன பண்ணாலும் இவன் பண்ணது பார்பாரிக் ஆக்ட், இவன் பண்ணது மனித நம்பி திரு பாலாஜியை நம்பி வந்த பிறகு அவர் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்கறாரோ அதை பின்பற்ற வேண்டியது தானே சம்பந்தப்பட்டவங்களுடைய பொறுப்பு. அது கரெக்ட். அந்த அறிவு இருந்தா இன்னைக்கு சப்ஜெக்டே இல்ல. பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் சார், ஆல்ரெடி ஹாஸ்பிடல்ல 3 months ட்ரீட்மென்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. மே மாதம் வந்து அவங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் இருந்திருக்காங்க.